வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உணவுக்கு பிற்பாடு பகுதி பார்க்கலாம். மிக முக்கியமான செய்திகள் அடங்கிய இந்த பகுதியில் நம்ம பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்து இந்த மனித உலக வரலாற்று இந்த நதி ஒரு சேரக்கூடிய 60 லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்து வந்த கதையெல்லாம் ஒரு 2-3 மணி நேரத்தில் பேசிட்டோம். 60 லட்சம் ஆண்டுகள் பாய்ந்து வந்த நதி இதுவரையில் காட்டாற்று வெள்ளம் போல் அந்த நதி பாய்ந்து வந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு வரைமுறை இல்லை, இப்படித்தான் போகணும் அப்படித்தான் போகணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக பாய்ந்து கொண்டு வந்த நதி இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்ங்கிற நதி. ஆனால் இதற்கு மேற்பட்டு அதற்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஆற்றுப்படுத்தப்படுதல், அதாவது இரு பக்கம் கரைகள், ஒரு ஆறு காட்டாற்று வெள்ளம் போல் வரும்போது அது எப்படி எப்படியே பரவும். அது இந்த வழிதான் போகல, அது எந்தெந்த வழி கிடைக்கும் அப்படிதான் போகும். அப்படிதான் மனித உலகம் போய் கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு சற்றேற குறைய ஒரு புரட்சி நடக்கிறது. அந்த புரட்சிக்கு பேர் என்னன்னா வேளாண் புரட்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா, வேட்டையாடிகளாக வாழ்ந்திருந்த மனிதர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல தங்குவது என்கிற ஒரு நிலை ஏற்படுது. எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, அவர் கற்பனையா அந்த வேட்டையாடிகள் பார்க்கிறார்கள், ஊராக தெரிஞ்சுதான் கிழங்குகளை அல்லது கனிகளை காய்களை பறிக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு இல்லையா, பார்க்குறாங்க, நல்லா பார்க்குறாங்க. அதுலேருந்து வருகிற விதைகள் மூலமாக அந்த செடிகள் முளைக்கிறத பார்க்க முடியும். இது நேச்சுரலாக நடக்கிறது தானே. அப்படி விதைகள் முளைக்கிறது என்று சொன்னால் இந்த சேப்பியன்ஸ் ஒரு ஸ்டேஜில் அறிவார்ந்த மனிதர்கள், அறிவியல் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு படி என்னன்னா, ஏன் அந்த விதையை எடுத்து நாமே போட்டு நாமே விளைவித்து அந்த வருகிற அந்த கிழங்காகட்டும் கனியாகட்டும் காயாகட்டும் நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சிந்திக்கிறாங்க பாருங்க. அதைத்தான் வேளாண் புரட்சி என்று இந்த வரலாறு சொல்கிறது. வேளாண் புரட்சியிலால அதுதான் இந்த மனித குலத்தில் இந்த நதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். அதுக்கு தான் பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இந்த வேக வேகமாக இந்த மனித குலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் இவங்க 60 லட்சம் ஆண்டுகள் சேப்பியன்ஸினுடைய வரலாறாக இருந்தாலும் இந்த 12,000 ஆண்டுகளுக்குள்ளதான் மிகப்பெரிய பாய்ச்சல், அபரிமிதமான வளர்ச்சி நடந்திருக்கு. அப்போ அதுக்கு எது காரணம்? ஒரு மனிதன் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு அவன் இருக்கிற இடத்திலேயே செடிகளை வளர்ப்பது, அவன் இருக்கிற இடத்திலேயே கிழங்குகளை வளர்ப்பது, அவன் இருக்கிற இடத்திலேயே விலங்குகளை வளர்ப்பது. தேடி போய் வேட்டையாடல, பிடிச்சி வளர்த்து அதை பல்கி பெருக்கி கோழியோ ஆடோ மாடோ எதையோ அங்கேயே அவன் உருவாக்கி கொண்டு சாப்பிடுவதுங்கிற ஒரு நிலைக்கு வர்ற பாருங்க. அதுதான் வேளாண் புரட்சி. அதனால தான் இவ்வளவு மாற்றங்கள். ஆனால் என்ன வித்தியாசம்னா, என்ன ஒரு வியப்புனா, வேளாண் புரட்சியினால தான் இவ்வளோ பெரிய முன்னேற்றம். இன்னைக்கு நாம சட்டம் போட்டு அருமையாக டீசெண்டாக உட்காந்துருக்கோம்னா அது காரணம் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாடி கொண்ட மனிதன் அதை நிறுத்திவிட்டு ஒரு இடத்துல நின்றுதான் இந்த வளர்ச்சிக்கு. ஆனால் வியப்பு என்னன்னா, அதுவே தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவித சிக்கல்களுக்கும் முதல் படி. ஊற்றுக்கண் அங்கதான் எங்கேங்க? வேளாண் புரட்சி தான். ஏன் அப்படின்னா, வேட்டைக்கட்டையாக இருந்தபோது எப்போ உணவு வேணுமோ அப்போ போகலாம், வேட்டையாடலாம், சாப்பிடலாம். விவசாயம் ஆயிட்டா விதையை போடணும், விதையை போட்டு மண்ணை சரி பண்ணணும், மண்ணை சரிப்பட்டு விதையை போடணும், விதை வளைஞ்ச பிறகு தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றும் போது செடி வளர்க்க பாதுகாக்கணும். காலம் வெயிட் பண்ணி அது வரைக்கும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஆன பிறகு அதான் 3 மாதம் தான். அப்போ நெற்பயிர்கள் நாட்களாக இருக்கும். அவ்வளவு காலம் அதுக்கு உழைப்பு செலுத்தி அதுக்கு பேர்பட்டு தான் அதில் என்ன பண்ணுங்க, அறுவடை செய்யணும். அப்போ வேட்டையாடிக்கிற போது உழைப்பு தேவைப்படல. ஆனால் என்ன தேவைப்படுது? இப்போ கடினமான உழைப்பு தேவைப்படுது. அதுதான் மாற்றங்கள் உண்டு. நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்கள்னா, அதுவரையில் வேட்டையாடிகளை ஒரு உழைப்பு தேவைப்படாமல் இருந்த வரைக்கும் உழைக்க ஆரம்பித்து விட்டாங்க. அது மட்டுமானா சரிவிகித உணவு ஓய்வு அவங்களுக்கு கிடைக்கல. வேட்டையாடிகள் எப்படி இருந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. கிடைச்சா சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன வேலை?
ஓய்வு தான். என்ன வேலை? புகையிலையோ அங்கேயோ மரத்தடியிலையோ படுத்து தூங்குறது தான். தூங்கி எழுந்த பிறகு திரும்பவும் உணவு சாப்பிடுறது, இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆனா வேளாண்மை வந்த பிறகு அவங்க உழைப்புல கவனம் செலுத்தி 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 சரியான முறையில உணவு இல்லை, சரியான முறையில ஓய்வு இல்லை. இன்னைக்கு ஐடி வரைக்கும் அது வரைக்கும் வேளாண் புரட்சியில் ஆரம்பிச்ச அந்த சரிவிகித உணவு ஓய்வு இல்லாத அந்த குறைபாடு எதிர்க்கு வந்துட்டு இருக்குங்க. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பவும் நமக்கு என்னாச்சுங்க, வேட்டையாடுதல இருந்து வேளாண்மைக்கு வந்த பிறகு அதனுடைய விளைவு நமக்கு சரிவிகித உணவு ஓய்வு கிடைக்கவில்லை. அது மட்டுமா? அப்படின்னா வேட்டையாடிகள் எந்த பொருட்களையும் சேகரிப்பதில்லை, சேர்த்து வைப்பதில்லை, வீட்டிலேயே சுடுகாடு வைப்பதில்லை. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணா, வேளாண்மை வந்த பிறகு போட்டு பயிர் செய்த பிறகு விளைச்சல் வந்த பிறகு அதை எடுத்து வச்சுதான் மிச்ச காலத்தை சாப்பிடுவோம். அதை எடுத்து வைத்துதான் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு தர வேண்டும், உணவு உட்கொள்ள வேண்டும். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே என்ன வந்து விடுங்க, பாதுகாப்பு பொருட்களை காக்க வேண்டிய கட்டாயம். வேட்டையாடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, கிடைச்சது சாப்பிட்டா தீர்ந்து போச்சு, அதுக்கு அடுத்து தேடணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. கிடைச்சதை எடுத்து வச்சு அதை இன்னும் காலம் பல காலம் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும், அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும். இப்போ வேளாண்மையில அடுத்த மாசம் சாப்பிடணும், அதுக்கு அடுத்த மாசம் சாப்பிடணும், அடுத்த வருஷம் சாப்பிடணும். அதுவே தான் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாடு நம்ம கிட்ட இப்போ ஒரு என்னதுங்க, சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வச்சதை அடுத்த தலைமுறை கொடுக்கணும், அது அடுத்த தலைமுறை கொடுக்கணுங்கிற அந்த நிலை. எனவே காப்பாற்றுவது, கடின உழைப்பு, இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் வேளாண்மைதான் வந்து. அது என்னன்னு கேட்டால், அந்த வேளாண்மையில் உழைப்பவர்கள், அந்த பொருளை காப்பவர்கள், அந்த பொருளை விநியோகிப்பவர்கள், இப்படியெல்லாம் பிரிவுகள் வர ஆரம்பித்தது. உழைப்பு உங்களுக்கு 4 வருடம் பற்றி உங்களுக்கு தெரியும். அது பிற்பாடு வந்து இந்த மனித வரலாற்றில் பிற்பாடு வந்த ஒரு செயல்பாடு. ஆனால் அதற்கு அடிப்படை கூற்றுக்கள் என்னன்னா, வேட்டையாடிகள் வந்து வேளாண்மை செய்கிற மக்களாக வந்தவங்க. அவர்களில் பிரிவினை எப்படி வந்தது? டாக்டர் மு. வரதராசனார் மிக அற்புதமான சிந்தனையாளர். அறமும் அரசியலும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த அறமும் அரசியலும் என்கிற அந்த புத்தகத்துல அவர் அழகா குறிப்பிடுவார், வேட்டையாடிகளாக இருந்தவர்கள் எப்பொழுது வேளாண்மைக்கு வந்தார்களோ அப்பொழுது அவர்கள் பொருட்களை சேகரிக்கவும் அதை பாதுகாக்கவும் கடமைப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு இக்கட்டான காலம் வந்த பிறகு கூடவே அதை திருடுபவர்களும் அதை களவாடுவர்களும் உழைக்காமல் அதை உண்ணலாம் என்கிற நிலைப்பாடு உடையவர்களும் பெருக ஆரம்பித்தார்கள். நான் வந்து உழைச்சி உருவாக்கி ஒரு 100 மூட்டை நெல் எடுத்து வந்து வீட்டில் சேர்க்கிறேன். அடுத்த வருஷம் வரைக்கும் அதுதான் 100 10-12 மூட்டை சேர்க்கிறேன். இந்த 10 மூட்டையும் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காப்பாற்றணும். ஆனால் அப்படி அந்த உழைச்சி அந்த நெல்லை போட்டு அதுக்கு பயிர் போட்டு காப்பாற்றி பண்ண விருப்பம் இல்லாத ஒரு குழு என்ன பண்ணும், இந்த நெல்லை திருடி எடுத்துட்டு போயிடலாம், எளிமையாக கிடைக்குது, இப்போதான் எடுத்து வச்சிருக்காரு, எடுத்து சாப்பிடாம வருமா இல்லையா? அப்போ அதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் யாருக்கு வருதுங்க? இந்த சமுதாயத்துக்கு வருது. வேளாண் சமுதாயமான பிறகுதான் அது வருது. இப்போ சொல்றாரு, அறமும் அரசியலும் என்கிற புத்தகத்துல எப்பொழுது அந்த நிலை வந்ததோ அப்பொழுது மனிதர் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறான்னா, நாம உழைக்கிறோம், அந்த பொருளை உருவாக்குறோம், அதை வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். ஆனா வைத்த பொருள் யாரோ ஒருவர் உழைப்பில்லாமல் களவாடி உண்கிறார்கள். இப்போ இதை தடுப்பதற்கு என்ன வழி? இப்போ என்ன வழி நேச்சுரலா, நாம வேளாண் பொருட்கள்லேயே ஒருத்தர் வந்து அதை காப்பாற்றுவதற்கு காவலுக்கு ஒருவரை வைக்க வைக்கலாம், காவலுக்கு ஒருத்தரை நம்ம வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வருது. இதெல்லாம் காரணமா நேற்று நடந்தது இல்லை, ஒரு 10-100 ஆண்டுகள் இந்த அனுபவம் இருக்கும். இன்னொரு 100 ஆண்டுகள் கழிச்சு யோசிக்கலாம், என்னடா நம்ம சேர்த்து வைக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ சாப்பிட்றானே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின் போது ஒரு காவலாளியை வைக்கலாம். காவலாளிக்கு என்ன கொடுக்குறது? ஆயுதம் கொடுக்கணும். வருகிற விலங்குகளையோ அல்லது வருகிற ஆட்களையோ தடுப்பதற்கு, அவர்களுக்கு இந்த பொருட்களை மீட்பதற்கு ஒரு ஆயுதம் கொடுக்கணும். அந்த காலத்தில் என்ன பெரிய ஆயுதம்? AK-45
கரெக்டாக சொல்கிறேன். AK-47 ஈட்டியும் இருக்கு. அதுவும் பிற்பாடு இரும்புலாம் பிற்பாடு வருங்க. கம்பு தான், தடிதான், கோல் தான். அதுதான் ஆரம்பம். காலத்தில் அதுதான் இருந்துக்க முடியும். அந்த கோலை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து நீ இந்த நெல்லை காப்பாற்று. எங்கள் ஊரில் எங்கள் ஆட்கள்லாம் உழைச்சி வேளாண்மை செய்து வந்த பொருட்களை வச்சு காப்பாற்றி எங்களுக்கு திருப்பி தர வேண்டிய பொறுப்பு உன்னுடையதான்னு சொல்லி அவன்கிட்ட என்ன கொடுக்குறாங்க? கோல். அது பேர் என்னங்க? அது பின்னாடி செங்கோல் சொல்லப்படுறாங்க. ஆனால் அதுதான் அந்த காப்பாற்றுறதுக்கு கையில் கொடுத்த கோலுக்கு பேர் செங்கோல், தடி. என்ன அந்த செங்கோல் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா? இதை முடிவு பண்ணுறது யாருங்க? குடியானவர். அங்கேருந்து உடைச்சாங்கல்ல, வயலில் போய் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆள், ஐயா ராஜேந்திரன் ஐயா, நீங்கள் தான் வந்து இந்த பொருளை நீங்கள் காப்பாற்றணும், இந்தாங்க உங்கள் கையில் கம்பு கொடுத்துட்டோம், யாருன்னா வந்தால் அடித்து அவங்களை விரட்டி எங்கிட்ட வீட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா? இவர் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அதை அனுபவிக்கிறார். அந்த நான் சொன்னது போல மேட்டுப்பிடி உருவாயிடுச்சு. இப்போ இவங்களையெல்லாம் காப்பாற்றுறதே நான் தான். அப்படி இவங்களையெல்லாம் காப்பாற்றுறதே நான் தானே. யாருக்கு வருதுங்க? ஐயா இல்லை, ஐயா உதாரணத்துக்கு சொல்ல அந்த செங்கோலை கொடுத்தவருக்கு அவர் வந்துருச்சு. வந்தோடனே அவர் நினைச்சிட்டாரு, ஓ நம்ம தான் பெரியாரு அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு? அந்த கையில கிடைச்ச போல நம்ம வம்சாவளிக்கே கொடுக்கலாம், வேற யாருக்குன்னா கொடுத்தா வேற யாருக்குன்னா போயிடும். பையனை கொடுத்து கையில கொடுக்குறாரு, துணை முதல்வராக. இது இல்லை, கையில கொடுக்குறாரு. கையில கொடுத்தா அது அங்க என்ன வந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல குடியானவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி முறையை உருவாக்குறாரு. அதுக்கு பேரு குடியாட்சி. அதுக்கு பேரு குடியாட்சி. ஒரு 100 ஆண்டு காலம் அரசு செலுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரே ராஜா வேண்டார். அவர் பார்த்து நான் வச்சதான் சட்டம், அப்ப எனக்கு சம்பளம் கொடு. நீ சம்பளம் கொடுக்க மாட்டியா? 100 மூட்டை வச்சுன்னா 1 மூட்டை என்னது? இப்பதான் அதுதான் இன்னைக்கு 18%, 28% ஜிஎஸ்டி. அடிப்படை எங்க? அங்க 100 மூட்டை வச்சு 2 மூட்டை என்னது அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ஆட்சிக்கு பேர் என்னங்க? முடியாட்சி. அவரே எடுத்து கிரெடிட் வச்சுக்கிட்டார். நான் தான் ராஜா, நான் தான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு சம்பளத்தை கொடு. சம்பளம்னா வரியா கொடு, கிஸ்தியா கொடு, எப்படின்னா கொடு, நான் தான். அப்போ அடுத்த தலைவருக்கு குடியாட்சி தேவைப்படல, அவரே பார்த்து அவரோட பையனுக்கு கொடுத்தார் அந்த கோலை. இது கொஞ்ச காலம் தொடரும் போது என்ன சிக்கல் வரும்? 100 குடியானவர்கள் இருந்தாங்கன்னா இது என்னையா நாம கஷ்டப்பட்டு இவர்கிட்ட கொடுத்தா இவர் பொருளை வாங்கிக்கிட்டு நம்ம பொருளை வாங்கிக்கிட்டு இவர் நம்மகிட்ட இருந்து வரியை வசூலிப்பாராம், கிஸ்தியை வசூலிப்பாராம், நமக்கு இவர் ராஜாவா, இது தப்பாச்சே அப்படின்னு 100 பேர் அங்கங்க கூடி பேசுறாங்க. கூடி பேசுறவங்க சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாது. ஏன்னா சும்மா விட்டா என்ன ஆகும்? நம்ம கையில் இருக்கிற ஆட்சி போயிடும். நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. நான் சொல்றது வேளாண் ஆட்சி போயிடும். ஆட்சி பொருள் என்ன பண்ணலாம்? ஜெயிலில் போடலாம். இப்போ கற்பனை பண்ணக்கூடாது. அப்போ தடி அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த புரட்சியை, அந்த சிந்தனையை அடக்க முற்படுகிறார். அப்போ அடக்கம் முற்படும் போது அது என்ன? குடியாட்சி முடியாட்சியாகி பிற்பாடு அது சர்வாதிகாரம் தடியாட்சியாக மாறிவிடும். தடியாட்சியாக மாறின பிறகு அது ஒரு காலகட்டம் தான் நிற்கும். உங்களுக்கு தெரியும், 1917 நினைக்கிறேன் ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி 1700களில் வந்தது. இந்த மாதிரி நிறைய புரட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க வரலாற்றில். அதெல்லாம் என்னன்னா எல்லாம் குடியாட்சியில் தொடங்கி அது முடியாட்சியாக மாறி ஒரு கட்டத்தில் தடியாட்சியாக போகும்போது புரட்சி வெடித்து திரும்பவும் குடியாட்சி. இப்படி வேளாண் சமுதாயம் வேட்டையாடிய சமுதாயமாக இருந்ததுலேருந்து மாறின உடனே இந்த சிக்கல் வந்து போச்சு. யார் ஆளு? இந்த சிக்கல் வந்து போச்சு. அப்போ வேளாண் சமுதாயம் மாறுறது நல்லதா கெட்டதா அப்படின்னா நீங்க தான் சொல்லுங்க. இன்னும் இருக்கு நிறைய செய்திகள். கெட்டது போல தெரியுது, ஆனால் நல்லது போல தெரியுது. நல்லது போல கெட்டது, கெட்டது போல நல்லது. எனவே இந்த குழுக்களுடைய சண்டை வருது. வேளாண் மக்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட தொடங்குகிறார். ஒரு குழு ஒரு இடத்துல
தங்கிட்டாங்க, இன்னொரு குழு இன்னொரு இடத்துல தங்கிட்டாங்க. இவர்கள் சம்பாதித்து வைப்பது அல்லது இவர்கள் பயிரிடுவது நிறைய இருக்கு, அவர்கள் பயிரிடுவது குறைவா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? நேச்சுரலா அவர்கள் குழுக்களாக வந்து இவர்களை எல்லாம் வீழ்த்தி இவர்கள் பொருள்களை களவாடுவது அப்படின்னு மேற்கொள்வார்கள். இவர்கள் குழுக்களாக போய் அவர்கள் குழுவிலிருந்து பொருட்களை களவாடும். அது இன்னைக்கு வரும் பசுக்களை கவருதல். அரசாங்க காலத்தில் ராஜாங்க காலத்தில் உங்களுக்கு அதுக்கு பேர் என்னன்னா பசுக்களை கவருதல். போயிட்டு அங்கே அந்த நாட்டில் போயிட்டு அப்போ இருக்கிற செல்வம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், கால்நடைகள் தான் ஒருவருடைய செல்வ வளம் என்பது. இப்போ கேட்டால் என்கிட்ட BMW இருக்கு, ஹீரோ ஹோண்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அவங்க சொல்றது என்கிட்ட இந்த காளை இருக்கு, அந்த காளை இருக்கு, இத்தனை பசு இருக்கு, இத்தனை கோழி இருக்கு, இத்தனை ஆடு இருக்கு அப்படிங்கிறது அந்த காலத்துல செல்வங்கள். அப்போ ஒரு நாட்டு அல்லது ஒரு இனக்குழு மேல படையெடுத்து அந்த பொருட்களை, அந்த செல்வங்களை, கால்நடை செல்வங்களையோ அல்லது பயிர் நெற்குவியல்களையோ கொண்டு வருவதை அது அப்போதான் என்ன பண்ணுங்க சண்டை. அப்போ வேட்டையாடிகளாக இருந்தபோது வரைக்கும் உழைப்பு தேவைப்படலை, கட்டுப்பாடு இல்லை, நீ மேலே நான் மேலே இல்லை, ஒருத்தருக்கு ராஜா ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ணலை, எதுவுமே இல்லை. ஆனால் வேளாண் சமுதாயம் வந்த பிறகு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் இதெல்லாம் வந்துருச்சு. உழைக்க வேண்டியது அதிகமாகி போச்சு, காப்பாற்ற வேண்டியது அதிகமாகிடுச்சு, காப்பாற்றுறதுக்கு ஒரு காவலாளி போட வேண்டிய அவசியம் கட்டாயமாகி போச்சு, ஒரு குழுக்கு இன்னொரு குழுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, சண்டைகள் வர ஆரம்பிச்சது. இப்படி எல்லா விதத்திலும் இந்த மனித குலத்தை, சுதந்திரமாக இருந்த மனிதனை, சேப்பியன்ஸை சிக்க வைத்த மிகப்பெரிய பொறி. நான் முதல்ல அப்படிதான் போடுவேன். மிகப்பெரிய எலி போகுது, எலி பிடிக்கிறது என்ன பண்ணுவீங்க? ஒரு பொறி வைப்பீங்களா? அந்த மாதிரி இது சொந்த காசுல சூனிய வச்சுட்டு கதை. இது சொந்த காசுல சூனிய வச்சுட்டு கதை. மனுஷனே யோசிச்சு தான் இனிமேல் வேட்டையாட வேணும் ஒரு முடிவு எடுத்து வேளாண்மை சமூகத்துக்கு மாறின பிறகு அவனே தனக்கு தானே பொறி வைத்துக் கொண்டான். இந்த வகையிலெல்லாம் என்ன அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் இங்கே வந்தது. வேளாண் சமுதாயம் வந்த பிறகுதான் நிறைய வேலைக்கு செல்ல வேண்டியது வந்தது, பணம் சம்பாதிக்க வேண்டியது வந்தது, சமூக கட்டமைப்புகள் ஏற்படுத்த வேண்டியது வந்தது, சமய கோட்பாடுகள் வந்தது, இப்படி நிறைய வந்தது. இப்படி வந்ததுகள்ல மிக முக்கியமானது என்னன்னா, வேட்டையாடிகளாக இருந்தவர்கள் மனிதர்கள் மட்டும் சுதந்திரமாக இருந்தது, அவர்களோடு வாழ்ந்த மிருகங்களும் சுதந்திரமாக இருந்தது. கொள்ளுவான், ஏதோ ஒரு மிருகத்தை கொள்ளுவான். ஒரு வேட்டையாடணும்னு நினைச்சா ஒரு மானை போய் வேட்டையாடுவான், ஒரு குடும்பம் வேட்டையாடுவான், அதை சாப்பிடுவோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா வேளாண் சமுதாயமான பிறகுதான் கொட்டகையில் அடைக்கிறது, விலங்குகளை வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பாருங்க. அது மிகப்பெரிய கொடூரம். இந்த நதி பாயும் போது ஏற்பட்டதுல, இந்த வேளாண் புரட்சி வந்த பிறகு ஏற்பட்டதுல மிகப்பெரிய கொடுமையான செய்தி என்னன்னா, விலங்குகள் துன்புறுத்தப்படுதல், முரட்டுத்தனமாக முடக்கப்பட்டன. வேளாண் மக்கள் வந்துட்ட பிறகு சேர்த்து வச்சுக்கணும் ஆசைப்பட்டா மாதிரிங்களா, ஆசை வந்துருச்சு, என்ன சேர்த்து வைக்கணும் ஆசை வந்து போச்சு இல்லைங்களா, காப்பாற்றணும், அடுத்த வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகளை அடக்குதல் முரட்டுத்தனமாக. அதாவது எப்படின்னா, எப்படி முரட்டுத்தனம்னா, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இன்றும் கூட சில பகுதிகளில் பன்றிகளை வளர்க்கும் போது பன்றிகளோட மூக்கினுடைய நுனி அதை கட் பண்ணிடும். பன்றிகளோட மூக்கினுடைய நுனியை கட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, அந்த பன்றி அது மூக்குல தான் அந்த பொருட்களை வாசனைக்கு நுகர்ந்து கொண்டு வேற இடத்துக்கு நகர முடியும். அப்போ அந்த மூக்கையை கட் பண்ணியாச்சுன்னா அது வேற இடத்துக்கு போகாது, கொட்டியில் ஈஸியா இருக்கும். நீங்க போன ஜென்ரேஷன் வரைக்கும் நாமளும் பார்த்துருக்கோம், இப்போ நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. எருதுகள்ல காளைகள்ல வந்து காலில் ஒரு கட்டையை கட்டிடுவாங்க, அதால நடக்க முடியாது. அதாவது நடக்கணும்னா அது சிரமப்பட்டு தான் நடக்கும். இந்த மூக்குல ஒரு கயிறை போட்டு அந்த மூக்குல ஒரு கயிறை போட்டு மூக்கடாவே. இதெல்லாம் ஏன்? வேளாண் சமுதாயம் வந்த பிறகு அந்த விலங்குகளை பராமரிக்க வேண்டிய, அந்த விலங்குகளை காப்பாற்ற வேண்டிய, சேர்த்து வைக்க வேண்டிய, அதான் செல்வம் வந்த பிறகு இதெல்லாம் வருது. விலங்குகளை துன்புறுத்தும், விலங்குகள் சுதந்திரமாக அதனுடைய உணர்ச்சி, அதாவது இனப்பெருக்கத்தை செய்து கொண்டிருந்த காலம் இவன் வேட்டையாடியாளர் சேப்பியன்ஸ் இருந்த வரைக்கும். ஆனா இவன் வேளாண் சமுதாயம் மாறின பிறகு இவனுக்குள்ள கட்டுப்பாடு மட்டும் இல்லை, எந்த விலங்கு எந்த நேரம் எந்த விலங்கோட புணரணும் என்பதை கூட யார் தீர்மானிக்கிறது? அந்த விலங்குகளுக்கு இல்லை உரிமை, இவனுக்கு தான் உரிமை, மனிதனுக்கு தான் உரிமை. ஸோ அப்போ அடிப்படையில் விலங்குகள் அதனுடைய வாழ்க்கை கட்டுப்பாடுகள் சுதந்திரமாக தெரிவது முதல்ல கட்டுப்படுத்தினா, அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தினா, இனப்பெருக்கத்தை அதிகமாக படுத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது.
கோழி பண்ணைகள்ல ஊசி போடுறாங்க, மாடுகள்ல ஊசி போடுறாங்க. பெரிய பெரிய பண்ணைகள்ல கண்ணுக்குட்டி வளர்ந்த உடனே அந்த கண்ணுக்குட்டி அளவுக்கு என்ன இருக்கோ, அந்த சைஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு தான் கொட்டில், ரெண்டு பக்கம் மூங்கில் கட்டியாச்சுன்னா அது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது, வாழ்நாள் முழுவதும் அந்த தான் பக்கம். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா வேளாண் சமுதாயம். அது மட்டுமல்ல, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மாடு கன்றுக்குட்டி ஈன்ற பிறகு அது பால் குடிக்கும். கன்றுக்குட்டி அது குடிச்சுட்டா இவனுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறான், அதை சாகடிச்சுட்டு அதனுடைய தோலை எடுத்து அதுக்குள்ள வைக்கல வச்சு போத்தி கட்டி அதையே கன்றுக்குட்டி மாதிரி ஆக்கி மாடிக்கு கொண்டு போகலாம். கொண்டு போனால் அது மாடு என்ன பண்ணுதுங்க, கன்றுக்குட்டி தான் வந்ததுன்னு சொல்லணும்னு இயல்பாக உடலியல் ரீதியாக கன்றுக்குட்டியை பார்த்த பிறகு அது பால் சுரக்கும். கன்றுக்குட்டியை பார்த்து ஒரு தடவை அது வருடிச்சுன்னா அதுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இவர் பால் கறக்க திரும்புவோம். இப்படியாக வேளாண் புரட்சி ஏற்பட்ட பிறகு மனித குலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஏமாற்று வித்தைகள், மோசடிகள், சண்டைகள் எல்லாம் நடக்கும். இப்போ நாம நினைச்சு பார்க்கும்போது வேட்டையாடி சமுதாயம் தான் ரொம்ப சிறப்பு. அதுக்கு மாதிரி இல்லாமா, அதே மாதிரி போயிடலாமா சுதந்திரமா அப்படின்னா போக முடியாது. ஜியோல 300 ரூபா பொறுத்த வரைக்கும் போட்டே இருந்தீங்க, 300 ரூபா மாசம். ரொம்ப சிரிப்பா இருக்கு, நீங்களும் போட ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் ஜியோ மாறியாச்சு. இப்போ 600 ரூபா ஆகிட்டான். என்ன பண்ணுவீங்க? உங்க கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ நீங்களும் நினைச்சா கூட வேற போக முடியாது. எல்லாம் வாங்கிட்டீங்க, எல்லாம் அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதுலேயே பழக்கப்பட்டு போயிட்டீங்க. இப்போ 600 ரூபாக்குனாலும் சரி, 800 ரூபாக்குனாலும் சரி, ஜியோ தான். அது மாதிரி ஒரு நிலைமை தான் மனித குலத்திற்கு ஏற்பட்டது. மனித குலம் திரும்ப திரும்ப சிந்தித்து இருக்கிறது, வேணாம் அதுவே பெஸ்ட்டு. வேளாண் சமுதாயம் மனசுக்கு வேட்டையாடி சமுதாயமே ரொம்ப பெஸ்ட்டு, அதுக்கே போயிடலாம். ஏன்னா அதில் ஒரு வேதம் கீழவன் கிடையாது, ராஜா கிடையாது, சேர்த்து வைக்கிறவன் கட்டாயம் கிடையாது, இவன் திருடினாலும் அவன் திருடினாலும் பயம் கிடையாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பொருளை கொடுத்துட்டு போடணுங்க கைத்தனம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக இருந்தவே. அந்த மாதிரி போயிடலாமாட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேற்பட்டு அதற்கு போக முடியாதபடிக்கு என்னாச்சுங்க, ஜியோ விளையாடுற மாதிரி நம்ம திரும்பவும் அந்த பக்கம் போகாமல் இதிலிருந்தே நம்ம சில கட்டுப்பாடுகளை, சில அமைப்பு முறைகளை நாம் உருவாக்கி கொண்டோம். அப்படி உருவாக்கி கொண்டதில் சில இடங்களில் மிக முக்கியமான ஒன்று நான் சொல்ல பாருங்க. பாபிலோனிய பேரரசு அல்லது பாபிலோனிய இது வந்து உங்களுக்கு வரலாற்றில் படிச்சிருக்கீங்க. அங்கே ஹமுராபி என்ற ஒரு அரசர், வேளாண் புரட்சி ஏற்பட்ட பிறகு வேளாண் சமுதாயத்தில் கட்டுப்பாடுகள்லாம் வரணும், மேட்டுக்குடி கீழ்குடி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஹமுராபி கோட்பாடு என்று ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அது அந்த பாபிலோனிய அரசாங்கம் என்பது இப்போ மெசபடோமியா அந்த பகுதியை சார்ந்த ஒரு பகுதி. அந்த இடத்துல ஒரு பேரரசர், அவர் பேரு ஹமுராபி. அந்த ஹமுராபி பேரரசர் என்ன பண்றாருன்னா ஒரு சட்டம் வகுக்கிறார். அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னன்னா உயர் வகுப்பு, தாழ்ந்த வகுப்பு. இது இன்னைக்குதான் வந்ததுன்னு நினைக்காதீங்க. வேளாண் சமுதாயம் வந்த பிறகு ஒருத்தர் பாகுபடுத்துற அந்த செய்திகள் எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு பெரிய அளவில் வந்திருக்கு. அப்போ அந்த வேறுபாடு என்பது என்னன்னா உயர் வகுப்பு, தாழ்ந்த வகுப்பு. உயர்ந்த வகுப்பினர் ஒரு தவறு செய்தால் அதற்கு பரிகாரமாக சில பொருட்களை ஈடுகட்டலாம், தப்பு பண்ண வச்சுக்கோ. தாழ்ந்த வகுப்பு ஒரு தப்பு பண்ணானா அவன் தலைவர். உயர்ந்த வகுப்பை பண்ணிட்டானா ஒரு கட்டணம், உயர்ந்த வகுப்பு தாழ்ந்த வகுப்பை பண்ணிட்டானா குறைந்த கட்டணம். மனுஷன் பாருங்க சிந்திச்சுக்கா பாருங்க. இதெல்லாம் வந்தது இல்லைங்க மனித குலத்துல வேளாண்மை வந்தது கீழே வேதம் கீழே. ஆனா நாம என்ன சொல்றோம், மனிதர்கள் எல்லாம் சமமானவர்கள், மனிதர்கள் எல்லாம் சமமானவர்கள் சொல்றோம். இந்த புத்தகத்துல வைக்கப்படுகிற மிக முக்கியமான, ஏன்னா அந்த புத்தகத்தை குறித்து தான் பேசுறேன்றதுனால ஸ்பீச். ஆனா இதோட சேர்த்து வேதாத்திரி கருத்துல நான் நினைச்சு தான் பேசுறேன். எங்கெங்கெல்லாம் முரண்படுறோம், எங்கெங்கெல்லாம் செய்ய வரோங்கிறது நான் சொல்றேன். மக்கள் எல்லாரும், மனிதர்கள் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது ஒரு கற்பனை, அது ஒரு கற்பனை, அப்படி
கிடையாது. மனிதர்கள் எல்லாம் சமமானவர்கள் கிடையாது. எல்லோரும் சமமானவர்கள். ஆங்கிலத்தில் எவ்வொரு ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக் கிரியேச்சர். யூனிக்னா என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர். எனக்கும் ஐயாவுக்கும் எந்த வகையிலும் ஒன்றும் நீங்க சொல்லவே முடியாது. எல்லாம் 100% ஐயாவும் ஒன்று அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஐயாவுக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு, கண்டிப்பா உண்டு. அப்போ மனித குலம் அனைத்தும் சமம் என்பது சாத்தியமில்லை. வேறுபாடு தான். அந்த வேறுபாடு பெரிதாக்கப்பட்டு விட்டது எப்பொழுது வேட்டையாடிகளிலிருந்து மனிதன் வேளாண் சமூகமாக மாற்றப்பட்ட போது அதனுடைய வளர்ச்சி தான் இந்த அமுராபி கோட்பாடு என்பதோ அந்த சட்ட புத்தகம் ரொம்ப ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த புத்தகம் அந்த சட்ட கோட்பாடு பின்பற்றப்பட்டது வந்தது. என்னன்னா அது பிரகாரம் உயர்ந்த வகுப்பு இருக்கு உண்டு, தாழ்ந்த வகுப்பு இருக்கு உண்டு. இவன் செய்தால் தப்புக்கு இந்த தண்டனை, இவன் செய்தால் தப்புக்கு இந்த தண்டனைங்கிற கோட்பாடு இருந்தது. அதுதான் அங்க வந்து மூலம். அது எல்லா சமுதாயத்திலையும் அந்த மாதிரி கீழோர் மேலோர் ஜாதி பாகுபாடுகள் இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வைக்கிறோம் இல்லை சமமானவர்கள் அப்படின்னா சமமானவர்களும் கிடையாது, சமமானவர்கள் கிடையாது. அருள் தந்தையவர்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அருள் தந்தையவர்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றது? எல்லா மனிதர்களும் உழைத்து உண்டு வளம் காத்து ஒற்றுமையோடு ஒருவர் நான் சொல்றோம் இல்லையா, யாருக்கும் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது அருள் தந்தையோட கோட்பாடு. ஆனா அருள் தந்தையோட சொல்றாரு மனிதர்கள் வேறுபாடு உண்டு, மனிதர்கள் வேறுபாடு உண்டு. நான் சூடான தேதி என்கிற ஒரு புத்தகத்தை நான் இப்படி குறிப்பிட்டேன். மனிதர்கள் வேறுபாடு என்பது இயற்கை, மனித மனங்களுள் வேறுபாடு என்பதுதான் செயற்கை. அதுதான் செயற்கை. அதைத்தான் அருள் அவர்கள் ஒரு 16 வகை காரணங்கள்னால மனுஷனுக்கு மனுஷன் வேறுபாடு என்பது நிச்சயமாக உண்டு. எந்தெந்த வகையில அப்படின்னும் போது ஒரு பாடல் மனிதர்கள் வேறுபாடு ஒரு பாடல். அந்த பாடல்ல கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இப்படி ஒரு 16 காரணங்கள் இருக்கு. இந்த 16 காரணங்களினால 7 வகையில மனித உருவங்கள்ல மனித செயல்பாடுகள்ல மாற்றங்கள் இருக்கும். மனித செயல்பாடுகள்ல மாற்றங்கள் இருக்குன்றார். அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு உருவ அமைப்பில் ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் மாற்றம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு குணத்துல ஒருவனுக்கும் இன்னொருவருக்கும் மாற்றம் இருக்கும். ஒரு மனிதனுடைய அறிவின் உயர்வு நிலை, அறிவு அதிகமா இருக்கும், கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், அவ்வளவுதான். அறிவு இல்லாம யாருமே இல்லை. நம்ம ஆட்டோல ஒருத்தர் ஓடிட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அறிவட்டவனே கொஞ்சம் அது கிடையாது. அறிவு கெட்டவனே இல்லை, அறிவில்லாதவனே சொல்லுவோம், அது தப்பு. அறிவு கெட்டவனே சொல்லுவாங்க தப்பு இல்லை. ஆனா அறிவில்லாதவனே சொல்ல முடியாது யாருமே. அறிவில்லாத உயிரினமே கிடையாது. மரத்துக்கு கூட அறிவு இருக்கு, அறிவில்லாத ஜீவ இனமே கிடையாது. அப்போ அறிவின் உயர்வு மாறும், கீர்த்தி மாறும், அதாவது புகழ் மாறும், உடல் வலிவு மாறும், சுகம் ஆரோக்கியம் மாறும், செல்வம் மாறும். 6-7 வகையில மாற்றங்கள் என்பது வேறுபாடுகள் என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கும் அது 16 வகை காரணங்களால அருள் தந்தையவர்கள் மிகச்சிறப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்றார் இந்த பாடம். அப்போ ஒரு டிவி பேட்டியில ஒரு ஜாதி சங்கத்தை சார்ந்த ஒருத்தர் கேள்வி இருக்கிறார். அவர் வேளாண் சமூகத்தை சார்ந்தவர், வேளாண் புரட்சி ஏற்பட்ட போது பிறந்து அப்படியே வளர்ந்தவர். கேட்கிறார், அமராவதி கோட்பாடெல்லாம் படிச்சுட்டு வந்தவர் கேட்கிறார். அவர் கேட்டதுல வியப்பான செய்தி என்னன்னா, மனுஷனுக்குள்ள வேறுபாடு இருக்கணும், ஜாதி இருக்கணும் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறாருங்க. வேதாத்திரி மகரிஷி அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல மனப்பாடமா சொல்றாரு. எனக்கு டிவியில கொங்கு பகுதியை சேர்ந்தவர் மனப்பாடமா இந்த பாடலை சொல்லிட்டு மகரிஷியே ஜாதி வேணுங்கிறாரு அப்படின்னு அவர் ஜாதி சங்கத்தை சார்ந்து பேசுறாரு. உண்மை என்னன்னா, வேறுபாடு இருக்கும் என்பது உண்மை, ஆனால் மனங்களுள் வேற்றுமை பார்ப்பதுதான் வேண்டாம் அப்படின்னா அருள் எஸ்டாப்ளிஷ் பண்றது. நீங்க முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பிரச்சனைக்கு தீர்வு. சாதாரணமாவே ஜாதி இல்லைன்னு சொன்னா எந்த காலத்துல முடியுது? அது முடியாது. அது ஒருவர் செய்கிற வேலையினால் அந்த வேலைக்கு ஏற்ற புகழ், அந்த வேலைக்கு ஏற்ற செல்வம், அந்த வேலைக்கு ஏற்ற உடல் ஆரோக்கியம்,
அந்த வேலைக்கேற்ற உருவ அமைப்பு நான் சொல்ல புரியுங்களா, அது இருக்கும். அதனாலேயே அவர் தாழ்ந்தவர் என்றோ அதனாலேயே அவர் உயர்ந்தவர் என்றோ பார்ப்பது தீது. அது மாதிரிதான் இந்த 16 வகை காரணங்கள். ஒவ்வொரு காரணங்களும் ஒன்று மாறுபடுது. அதனால அவர் உயர்ந்தவர். ஒரு செல்வம் வச்சிருக்காரு, டாக்டரா இருக்காரு, ஒருத்தர் வக்கீலா இருக்கிறாரு, ஏகப்பட்ட செல்வம் வச்சிருக்காரு, அவர் உயர்ந்தவர் கிடையாது. அவர் செய்யற வேலைக்கான சம்பளம் அப்படி இருக்கு, அதனால அவர் உயர்ந்தவர். இவர் தாழ்ந்தவர் கிடையாது. அது வேறுபாடு. ஆனால் வேற்றுமை பார்ப்பது கூடாது. ஆனால் வேளாண் சமுதாயம் என்னாச்சுங்க, வேற்றுமை பார்க்க ஆரம்பிக்கிறது. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பார்த்து அதுக்கான சட்டங்களை இயற்றியது. அந்த சட்டங்களினுடைய மறுவடிவங்கள் தான் அந்தந்த இடத்துல பல்வேறு சமூக குழுக்கள்ல இந்த ஜாதி பாகுபாடுகள் வந்ததும் வேளாண் புரட்சி தான். அதுல ஒன்றுதான் நம்ம நாட்டில் நாம் அனுபவிக்கிற இந்த 4 வர்ண கோட்பாடு. 4 வர்ண கோட்பாடை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, சூத்திரர், வைசியர், அதை சொல்ல பிராமணர் அப்படின்னா சொல்றோம்ல, சத்திரியர் அப்படின்னு சொல்றோம்ல, 4 வகை. அந்த காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ பிரிச்சிருக்காங்க. இந்த வேலைகளை செய்கிறவர்கள் இவர்கள். எதெல்லாம் மனித வாழ்வுக்கு அடிப்படை சூத்திரம், அடிப்படை தொழில்கள், அதை செய்கிறவர்கள் யார் கேட்டால் அவர்கள் அந்த சூத்திரத்தையே செய்கிறவர்கள் வேறு என்னங்க சூத்திரர்கள். இன்னைக்கு சூத்திரர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? இல்ல, அடுக்குகள சூத்திரர்கள் தாழ்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். பிற்பாடு வந்த மாற்றங்கள் மனித உலகத்துல எண்ணத்துல வந்தது மாறுபாடு. ஆனா உண்மையில என்ன பண்ணுறாங்க, அது பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வேலைகளையே செய்பவர்கள் சூத்திரர்கள், இந்த வேலைகளை செய்பவர்கள் வைசியர்கள், சத்திரியர்கள், அரசாங்கத்தை ஆட்சி செய்பவர்கள் சத்திரியர்கள். இவர்களுக்கெல்லாம் மத வழியிலையோ தத்துவ விளக்கங்களையோ கொடுப்பதற்காக முன்வந்து தொண்டாற்றுகிறவர்களுக்கு பேரு பிராமணர்கள் என்று பெயர் வைத்தார்கள். ஆனா பிராமண தொழில் செய்வதனாலே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்றோம். சத்திரிய தொழிலோ அல்லது சூத்திர தொழிலை செய்வதனாலே அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோம். ஆக்கி கொண்டது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அந்த தவறு இப்ப நடந்ததில்லை. நான் அதுக்குதான் சொல்லுவேன், வேளாண் சமுதாயம் மாறுபட்ட போதே அந்த தவறு நடக்க ஆரம்பிச்சு. நீ நான் சொன்னேன், அதுதான் மூவனுடைய அறவும் அரசியல் புத்தகத்தை நான் கோட்பாடு எடுத்துக்காட்டேன். அந்த ராஜாவை வந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு என்ன நினைச்சிட்டாருங்க, நான் தான் உயர்ந்தவன் எல்லாத்துக்கும், நீங்களாம் கீழே அப்படி பார்க்க ஆரம்பிச்சா இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு தான் ஜாதி பார்க்கும். அப்போ மிக முக்கியமான தாக்கம், ஒரு மனுஷன் ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சோடனே அதில் வந்த மிக முக்கியமான தாக்கம் இந்த விஷயம் எதுங்க, பாகுபாடு. சரி, இப்போ ஒரு இடத்துல தங்குறதுன்னு ஆன பிறகு நேச்சுரலாக குழுக்கள் ஒவ்வொரு இடமா தங்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குமா இல்லையா? அதை நம்ம என்ன நல்ல ஒரு அற்புதமான வார்த்தையில சொல்லுவார், என்ன பண்பாடு. இதை சொன்னீங்களா? பண்பாடு, கலாச்சாரம். தமிழருடைய பண்பாடு என்ன? ஒருவர் போட்டு கொடுப்பது, ஒருவர் பின்னால் இருப்பது, அல்லவா? என்ன சொல்லுங்க? விருந்தோம்பல், அற்புதமான பண்பாடு விருந்தோம்பல். அப்புறம் இன்னைக்கு என்ன தெரியுமா விருந்தோம்பல்? போன் பண்ணிட்டு வா, என்ன வரதை சொல்லிட்டு வர மாட்டியா, இப்போ போய் திடீர்னு வந்து நிற்கிறியா, நான் வெளியே போனது. அது இன்னைக்கு இருக்கிற விருப்பம் சொல்லுங்க, பண்பாட்டு திடீர்னு வருது. ஓகே, ஆனால் இருந்த காலமாக அந்த பண்பாடு முக்கியமானது விருந்தோம்பல். அப்புறம் விருந்தோம்பல் உபசரித்தல் சொல்லிட்டாங்க. உடை அளவில் வேட்டி புடவை கட்டுதல், இதெல்லாம் வந்து ஒரு இனத்தில் வரக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு பண்ணுவோம். அந்த அப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வித பண்பாடு, ஒரு வித பண்பாடுகள் இப்படி புரிஞ்சுக்கலாம். அவர்களிடையே இருந்த பழக்க வழக்கங்கள், இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதோட வாழ்க்கையாக மாறிடுது. நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு கடைக்கு போறீங்க, திடீர்னு ஒரு 6 மணிக்கு போறீங்க, ஒரு கடையில் பார்த்தா கீரை வடை அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றீங்க, கீரை வடை சாப்பிட்றீங்க, பக்கத்துலேயே டீ சூடாக இருக்குது, அந்த கடையில் சாப்பிட்டீங்க. அச்சா மறுநாளும் அதே மாதிரி 6 மணிக்கு போக வேண்டிய கட்டாயம். போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஞாபகம் வருது? கீரை வடை சாப்பிட்டோம், சூடாக இருந்தது, நல்லா இருந்தது, சுட டீயோட ஞாபகம் வருதா? சாப்பிட்டீங்க. மறுநாளும் போகிறீங்க, மறுநாளும் போகிறீங்க, இப்படியே ஒரு வாரம் போயிட்டீங்க, ஒரு மாதமாக போயிட்டீங்க. என்னாச்சு? பழக்கமாக போச்சு. அப்புறம் தினம் எழுந்த அந்த மாலை 6 மணி ஆச்சுன்னா டாஸ்மாக். தமிழுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான கலாச்சாரம் டாஸ்மாக். இன்னைக்கு
எத்தனை படி கெடுது, எத்தனை படி கெட்டுக்கொண்டு இருக்குது. 6 மணியான கடைக்கு போறாங்க. அந்த மாதிரி 6 மணியான டீ கடைக்கு போகிறது, வடை சாப்பிடுறது, டீ சாப்பிடுறது ஒரு வழக்கமாகிடுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை அதுவே மாறிடுது. இப்படித்தான் ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஏதாவது ஒரு பழக்கம், அது வழக்கமாகி பின்பு அவருடைய வாழ்க்கையாக மாறிடுறாங்க. அதை ஒரு கலாச்சாரம் என்றும் பண்பாடு என்றும் அழைக்கிறாங்க. இதுவரையில பிரச்சனை இல்லை, இதுவரையில பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு இனம் அல்லது ஒரு குழு தன்னுடைய பண்பாடு தான் உயர்ந்தது. எப்படி நான் சொன்னேன், ஒரு மனிதன் ஒரு குழுக்குள்ளேயே என்ன சொல்றான், இந்த வேலை செய்யறவங்க தான் உயர்ந்தவன், இந்த வேலை செய்யறவங்க தான் கீழானவன், இந்த வேலை செய்யறவங்க தாழ்ந்தவன் அப்படின்னு வைக்கிறான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இனக்குழு பின்பற்றி கொண்டிருக்கிற பழக்கம் வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் விட்டு ஆந்திராவில் போய் முன்னெடுக்க மாட்டோம், கேரளாவில் போய் முன்னெடுக்க மாட்டோம், ஏன் இங்கிலாண்டில் போய் முன்னெடுக்க மாட்டோம்? கலாச்சாரம் மாறுது, பண்பாடு மாறுது. அதான விஷயம். பேசிக்கலி அடிப்படையாக எதுக்கு அது மனித குலம் எல்லாம் ஒன்று. ஆனால் இந்த பாகுபாடு என்பது ஒரு இடத்துல தங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. அப்போ வந்து விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணுங்க, ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு போது தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் ஏற்படுகிற வகைகள் தான் ஆற்றுப்படுத்தப்படுகிற அந்த மனிதகுல நதி ஆற்றுப்படுத்தப்படுகிறதுல மிக முக்கியமான பங்கு. அது என்னென்ன என்பதுதான் அடுத்த. அதில் மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பணம். நீங்க எதை வேணா வாங்கலாம் பணத்தால, முடியுமா முடியாதா? என்ன நல்லா சும்மா என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை பணத்தால வாங்க முடியாதுன்னு சொல்லி நான் இதான் வாங்க முடியாது, அம்மா அப்பாவை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மாறிடுச்சு. சரகட் பதர்னு வந்துருச்சு, பதினி தாய்மார்கள் வந்துருச்சு. என்ன விலை கொடுத்தா தாய் கூட வாங்கிவிட முடியும் என்று வந்தாகிவிட்டது. இதன் அடுத்த கட்டம் இப்பொழுது பணம் இருந்தால் தாய் மட்டும் தகப்பனையும் வாங்கிவிடலாம் என்கிற சூழ்நிலை வந்துருச்சு. என்னன்னா, ஒரு விந்தணு ஒரு கரு 2 இருந்தா போதும், வச்சு ஒரு குழந்தைய உருவாக்கிடலாம். தாயை தேவையில்லைங்கிற நிலைமை வந்துருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு ஆராய்ச்சி என்னன்னா, ஒரு கூடத்துல 400 கருப்பைகள், செயற்கையான கருப்பைகள், அதுல கருவை உருவாக்கி குழந்தை 10 மாசம் அதுல வளருது. 10 மாசம் குழந்தை அதுல வளருது. அந்த வளர்ற குழந்தையோட இதய துடிப்புல இருந்து வளர்ச்சியில இருந்து எல்லாம் வெளியிருந்து மானிட்டர்ல கவனிக்கிறாங்க. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. இப்போ அதுவும் அடிபட்டு போச்சு. பணத்தால எதையும் வாங்கலாம். அப்போ அந்த பணம் என்பது இந்த மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு. இந்த பணத்தின் தேவை எப்பொழுது வந்தது அப்படிங்கிறத நம்ம காலை அமர்வு நம்ம நிறைய பண்ணுவோம். மாலை அமர்வு இன்னும் நல்ல நிறைய செய்திகள் இருக்கும்.